துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல, உம்மை போல யாரும் இல்லை. ஆம் தகப்பனே, உம்மை போல யாரும் கிடையாதுப்பா. நீ பெரியவர். நீ கண்டிப்பாக முதல் பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீர். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் அற்புதம் செய்வீர். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஆமென். ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது தெய்வ மகிமையின் மேகம் அநேகரை மூடிக்கொண்டிருக்கிறது. எதிர்கடையாளம் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களுக்கு சகாயத்தை செய்கிறார். நீங்க பலவான்களாக மாறுகிறீர்கள். இன்றைக்கு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய அற்புதத்தை பார்ப்பீர்கள். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவ மக்களே, நாம் வேத வார்த்தையின் அந்த நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை, நம்மளை பலப்படுத்துகிற அந்த வார்த்தையை எடுப்போம், சுதந்தரிப்போம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சுதர் ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்த வசனத்தில் 3 மிக முக்கியமான ஒரு காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தேவ மக்களே, கர்த்தர் நமக்கு இந்த நல்ல ஒரு புதிய மாதத்தை தந்திருக்கிறார். பார்த்தோன்னா பாருங்க, 8 மாதம் கடந்து 9வது மாதத்தில் வந்து நிற்கிறோம். எவ்வளோ பெரிய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அவர் கண்டிப்பாய் நம்மளை நேர்த்தியாய் நடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்ம கூட சில காரியங்களை நம்ம செய்யும்படி நமக்கு ஆவியானவர் அதை உறுதிப்படுத்தி கொடுக்குறார். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா முதல் காரியம், நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்க. நல்லா கவனிங்க. பவுல் அப்போஸ்தலன் ரோம சபைக்கு சொல்லும் போது சொல்கிறாரு, நம்பிக்கை எடுத்து டீல் பண்ணுறாரு.
அநேகர் கர்த்தரை நம்பி வந்திருக்கிறாங்க, கர்த்தரை நம்பி சபைக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போது பலவிதமான போராட்டம், எதிர்காலத்தை குறித்து பலவிதமான சந்தேகங்கள் இருக்கு. ஆனால் இவர் சொல்கிறாரு, அப்பா நீ நம்பி வந்துட்ட, நல்ல கவனி, நீ நம்பிக்கையில் சந்தோஷமா இரு. நீ யாரை நம்புற? நீ உலகத்தில் உள்ளவைகளை நம்பலை, ஒரு மனுஷனை நம்பலை, நீ சர்வ வல்லவரை நம்பி இருக்கிற. அந்த சர்வ வல்லவர் உன்னை எப்படி கைவிடுவார்? அவர் கைவிட்டுருக்கணும்னா உனக்கு எனக்கும் உதவி செய்யாமையே போயிருந்திருக்கலாம், கை கொடுக்காமையே போயிருந்திருக்கலாம். ஆனால் அந்த கல்வாரியில் அவர் செஞ்ச விஷயமே என்னன்னா, மனுஷனுக்கு கை கொடுத்து தூக்கி திரும்பி அந்த ஸ்தானத்தில் வைப்பதுக்கு தான். அதுக்கு தான் அவர் வந்தார். அப்போ கவனிங்க, கர்த்தரை நம்பு. அவர் செஞ்சிருக்கிற விஷயத்தை பாருங்க. நிறைய பேர் கர்த்தரை நம்புறன்றீங்க, என்ன ப்ரூஃப் இருக்கு, என்ன ஆதாரம் இருக்கு, எதை வச்சு நான் நம்புறது? அதுக்கு தான் உங்களுக்கு இந்த கல்வாரியை காமிச்சு கொடுக்குறேன். கல்வாரியை பாருங்க, அவர் என்ன செஞ்சார். உங்களுடைய அக்கிரமோ நம்முடைய அக்கிரமோ அப்படி சொல்லுவோம். ஏன்னா என்னுடைய அக்கிரமத்தை அவர் சுமந்தார். என்னுடைய பாவங்கள், நோய்கள், சாபங்கள், மனு குலத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு மனுஷன் சுமந்து அதை கேன்சல் பண்ணுறாருன்னா, அப்போ உங்களுக்கு எனக்கும் எவ்வளோ பெரிய ஒரு நன்மையை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் பாருங்க, இதுதாங்க ஆதாரம். நம்ம செஞ்ச தப்பு, நம்மளை தொடர்ந்து வந்த சாபம் நம்மளை தான் தாக்கணும். ஆனால் எல்லாத்தையும் தாமேல, அந்த ஆக்கினியை தாமேல வரவழைத்தார். எதற்காக? நமக்கு வாழ்வு தர. நல்லா கவனிங்க, உங்களுக்கு இந்த கல்வாரி காட்சியை காண்பித்த நோக்கமே என்னன்னா, எந்த மனுஷன் கர்த்தரை நம்புறானோ அவன் தான் சந்தோஷமா இருக்க முடியும். கர்த்தரை நம்புற இருதயம்தான் சந்தோஷமா இருக்கும். கர்த்தரை நம்பாத இருதயம் சந்தோஷமா இருக்க முடியாது. கர்த்தரை சந்தேகப்படுற இருதயம் சந்தோஷப்பட முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? இந்த புதிய மாதத்தில் தயவுசெய்து கர்த்தரை முழுசா நம்புங்க. பாதி கிரிப்பு, பாதி வேற இடத்துல இல்லை. கர்த்தரையும் தான் பிரதர் நம்புகிறோம், கர்த்தரையும் இல்லை, கர்த்தரை மாத்திரம். உங்கள் நம்பிக்கை சரியா இல்லை. இந்த காலையில் கர்த்தர் சொல்கிறாரு, பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளை எடுத்து பார்த்தோன்னு சொன்னான், அது கர்த்தர் பேசுகிற வார்த்தையாக இருக்குது. நம்பிக்கையில் சந்தோஷமா இரு. நீ என்ன நம்புறியா? கர்த்தரை நம்புறியா? கர்த்தர் சொல்கிறார், நீ சந்தோஷமா இரு, ஏன்னா நான் உனக்கு சந்தோஷமான காரியத்தை செய்ய போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது, உபத்திரவத்திலே பொறுமையா இரு. இன்னைக்கு அநேகர் உபத்திரவத்துக்குள்ளே இருக்கிறோம். நிறைய பேருக்கு தெரியல இந்த உபத்திரவத்தை எப்படி டீல் பண்ணுறதுன்னு. பவுல் அப்போஸ்தலன் அந்த சபைக்கு சொல்கிறாரு, எனக்கு தெரியும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டீங்க, சபைக்குள்ளே இருக்கிறீங்க, வளர்ந்து வாரீங்க, உபத்திரம் உங்களை தாக்கி கொண்டிருக்கு, பணப்பற்றாக்குறை இல்லையா, பல விதத்தில் அங்கே சந்தோஷம் இல்லை, பலவிதமான இடைஞ்சல்கள், பலவித தோல்விகள், பல காரியங்களை இழந்து போயிருக்கிறீங்க. அதை ரீகெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த உபத்திரவத்தை எப்படி டீல் பண்ணுறது? அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த உபத்திரவத்தை டீல் பண்ணுறது வேற விதமாக இருந்தது, புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, எப்பா நீ உபத்திரவத்தை டீல் பண்ணுறது, புலம்புறது, கத்துறது, கூப்பாடு போடுறது, பல பேர்கிட்ட சொல்லி பாரு, ஏன் தான் நான் இப்படி இருக்கிறோன்னு தெரில, என்னைக்கு இந்த வாழ்க்கை சீக்கிரம் முடியும்னு தெரில, இது என்னால் தாங்க முடியல, இப்படி பேசிக்கிட்டு இருந்த மக்கள் இடத்துல கர்த்தர் சொல்கிறார், பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தையை நீ உபத்திரவத்தை டீல் பண்ணணும்னா பொறுமையாக இருன்றார். நல்ல கவனிங்க, டீல் பண்ண தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் புலம்புறதுனால, கதறதுனால இதில் மன அழுத்தம் தான் உண்டாகும். இதில் நீங்கள் டீல் பண்ணலை, திரும்பி அந்த உபத்திரவத்தை பெருக்குறீங்க. உபத்திரவம் பெருசாகுது. உங்கள் பிரச்சனையை பெருசாக்குறதுக்கு தான் வழி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதிலிருந்து தப்பிப்பதற்கு பொறுமையாக இருப்பது தான்.
பொறுமைனா என்ன? நிறைய பேர் நினைக்கிறது வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது இல்லை. அப்படி பேசுவாங்க, என்ன வேணால் நடக்கட்டும், பேசுனா தானே, பேச வேணான்றாங்களே. இங்கே பாருங்கங்க, உங்களை பேச வேணான்னு சொல்லலை, தப்பு தப்பாக பேசிடாதீங்க. பொறுமையாக இருன்றது என்னன்னா, உபத்திரத்தை பார்த்து சொல்கிறீங்க, நீ என்னை போட்டு அலக்களிக்கிற தெரியுது, ஆனால் நான் ஏன் பொறுமையாக இருக்கிறேன்னா, நான் நம்புறது என் கத்தரால் வரும். கரங்களை தட்டுங்க, ஆமென். நான் கத்தருக்கு காத்துட்ருக்குறேன்யா, கத்தருடைய பிள்ளையா, கத்தர் எனக்கு உதவி செய்ய வருவாரியா அப்படின்னு சொல்கிறது நீங்கள் உபத்திரவத்துக்கு விடுகிற சவாலாக இருக்கிறது. உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கிறது என்னன்னா, நான் கத்தருக்கு காத்துக்கிட்டு இருக்கிறேன், அவர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார், அவர் என்னை கைவிடார். இதுதான் விசுவாசி பேசணும். என்னன்னு தெரில, வாழ்க்கை மாறாது போல, இருக்க மோசமாக தான் போகுது. என்ன செய்யறது? நம்ம தலையெழுத்து இப்படி இருக்கு. மற்றவன் வாழ்க்கைனா நல்லா இருக்கு, ஏன் ஒன்றும் நடக்கலையே? ஜபம் பண்ணுறோம், விசுவாசிக்கிறோம், உபவாசம் கூட்டத்துக்கு போகிறோம், அதை செய்கிறோம், ஒன்றும் மாறல. இப்படி தான் பேசுகிறதுல கவனம் செலுத்துகிறோம். பவுல் இதை அறிஞ்சு தான் சபைக்கு சொல்கிறாரு, எப்பா இதெல்லாம் நீ பேசினா மாறிடாது, நீ உபத்திரத்தை டீல் பண்ணுறதுக்கு மெத்தட் உனக்கு சொல்லித்தரேன், நீ பொறுமையாக இரு. நீ பொறுமையாக இருக்கிறது எதுக்கு அடையாளம்னா, நீ உபத்திரத்தை பார்த்து சொல்கிற, நீ என்னை அலக்களிக்கிற, ஆனால் ஒன்று நிச்சயம், நீ தோற்று போகிற. நான் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கிறேன்னா, நான் நம்புறது என் தேவனால் எனக்கு வரும். நான் ஜெயம் எடுப்பேன், உன்னை மிதிப்பேன், நான் உயர்வேன். ஆமென். கடைசியாக ஜபத்தில் உறுதியாக இருங்க. பவுல் அப்போஸ்தலன் அற்புதமான காரியங்களை விசுவாசிகளுக்கு சொல்கிறாரு. இப்போ சொல்கிறாரு, எப்பா நீ எதில் உறுதியாக இருக்கணும்னா, தப்பாக பேசுகிறதுல நிறைய பேர் உறுதியாக இருக்கிறாங்க. கோபத்தில், வைராக்கியத்தில், சண்டையில், இல்லையா, எரிச்சல் படுறதில்ல, சபிப்பதில்ல, வாழ்க்கையை வெறுக்கிறதில்ல, இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பவுல் சொல்கிறாரு, அப்பா அதை விடு, நீ ஜபத்தில் உறுதியாக இரு. நல்லா கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் மாறுதல் அடைகிறதுக்கு, உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் எடுப்பதற்கு, நீ முன்னேறுவதற்கு வழியே என்னன்னா ஜபம். நீ எவ்வளோ நேரம் கர்த்தர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுற? கொஞ்சம் யோசி. எதில் உறுதியாக இருக்கிறீங்கன்னு பாருங்க. சண்டை போடுறதுல உறுதியாக இருப்போம், நான் பேசவே மாட்டேனே அதில் உறுதியாக இருப்போம். இதில் உறுதியாக இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, அன்னைக்கு இருந்த மக்கள் இடத்துல தான் பேசுகிறாரு, ஆனால் இது இன்னைக்கும் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஜபத்தில் உறுதியாக இருங்க. எந்த ஒரு மனுஷன் ஜபத்தில் உறுதியாக இருக்கிறானோ அவன் ஜெயம் பெறுவது அதிக நிச்சயம். ஜபமே ஜெயம். ஜபிச்சவன், ஒரு நாள் ஜபத்தில் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணவன், கர்த்தர்கிட்ட தன்னுடைய காரியங்களெல்லாம் கர்த்தர் இடத்துல போய் சொல்கிறவன், கர்த்தர் இடத்துல தெரியப்படுத்துகிறவன், தேவ சமூகம் எனக்கு வேணும்னு போய் நிற்கிறவன், அவன் கண்டிப்பாக பலன் எடுப்பதும் ஞானத்தை எடுப்பதும் அவன் கைகள் திறமையான கைகளாய் மாறுவதும் அதிக நிச்சயம். வேதம் அதுக்கு சான்று. தானியேல் ஜெபத்தில் செலவு பண்ணாரு. அடிமையாக போன தானியேல் அந்த தேசத்தின் மக்களே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உயர்த்தப்பட்டார். ஜெபம். யோசேப்பை பாருங்க, ஜெபம், அதில் தான் உறுதியாக இருந்தார். அவருக்கு வர வேண்டிய நன்மை சரியான நேரத்தில் வந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? ஜெபத்தில் உறுதியாக இருந்தார். மோசே அற்புதமாய் நடத்தினார். ஜெபத்தில் உறுதியாக இருந்தார். யோசுவா ஜெயம் எடுக்க முடிஞ்சது. வேதத்தில் ஒவ்வொரு ஹீரோஸை பார்த்தீங்கன்னா ஜெபம்தான் ஜெயம் எடுத்தாங்க. இன்னைக்கு தயவு செய்து இந்த மாதத்தில்
நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் தான் இது. பிரதர், இந்த மாதம்னாவது ஒரு பிரேக் த்ரூ இருக்குமா? இந்த மாதம் என்னங்க, உன் ஜீவனுள்ள லைஃப் எல்லாம் கடவுள் உனக்கு வாழ்வையும் சுகத்தையும் மேன்மையும் சமாதானத்தையும் தர வல்லவர். நீ ஜெபத்தில் உறுதியார். 1-2 வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் நம்ம வாழ்க்கையை அலங்கரிக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஜெபத்தில் உறுதியார். எதில் உறுதியாக இருக்குதுங்களா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதை அவ்வளோத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணுங்க. நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன், என்னன்னு தெரில, என்ன நடக்குதோ நடக்கட்டும், இப்படின்னா பேசுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வெற்றியில் அமையாது. எதை பேசணும் எதை செய்யணுன்றது இன்னைக்கு பவுல் அப்போஸ்தலர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஜெபத்தில் உறுதி. ஜெபம் பண்ணுவோமா? அப்பா பிதாவே, எங்களுக்கு இன்னைக்கு நீர் கொடுத்த அந்த ஆகாரத்திற்காக நன்றி. இந்த மாதத்தில் கண்டிப்பாக எங்களை நேர்த்தியாய் நடத்துவீர். எங்களுக்கு அற்புதமான எதிர்காலம் இருக்கு என்பதை இந்த வார்த்தையின் மூலம் பார்க்குறோம். அந்த எதிர்காலத்தை, அந்த சுகத்தை, அந்த நன்மையை சுதந்திரிப்பதற்கு தேவனே நீர் எங்களுக்கு தந்த அந்த ஆதாரமான வசனங்களுக்கு நன்றி. இதை பிள்ளைகளாகிய நாங்கள் சுதந்திரித்து இதை செய்து தொடர்ந்து நாங்கள் உமது செட்டைகளின் கீழே வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டு. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன்.